வணக்கம் நண்பர்களே. இப்போ ஃபாரெக்ஸில் பை ஸ்டாப்னா என்ன, செல் ஸ்டாப்னா என்ன, பை லிமிட்னா என்ன, செல் லிமிட்னா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பை ஸ்டாப், செல் ஸ்டாப்பு, பை லிமிட், செல் லிமிட்டெல்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஃபாரெக்ஸ் வந்து 2 டைப் ஆர்டர் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன், இன்னொன்று வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு என்ன அப்படின்னா, கரண்ட் ப்ரைஸில் வந்துட்டு, அதாவது கரண்ட் டைமில் என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் பையோ செல்லோ பண்ணுறது தான் இன்ஸ்டன்ட் எக்ஸிக்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னோம்னா, ஃப்யூச்சரில் இந்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ட்ரெண்டு மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த சமயத்தில் யூஸ் ஆகிறது தான் இந்த வந்து பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே. ஃப்யூச்சரில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் இப்போ வந்துட்டு 1000 ருபீஸ் இருக்குது அப்படின்னா, இது வந்து 1500 போகும், அல்லது 500க்கு கீழே வரும் அப்படிங்கமாக ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருப்போம். அது எந்த டைம்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா, அதனால வந்து அந்த டைம் வந்து நம்ம அவைலபிளாக இருப்போமா இல்லையான்னு தெரியாது மார்க்கெட்டில். ஸோ இப்போ நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த ப்ரைஸ் வந்துச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு போயிடுவோம். இன்கேஸ் அது அந்த ப்ரைஸ் வந்து ரீச் ஆகிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் ஆகிரும். நம்ம சிஸ்டமோ லேப்டாப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா ஆயிருக்கும், இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து பெண்டிங்லேயே தான் இருக்கும். இது வந்து இந்த பெண்டிங் ஆர்டர் போடுறதுல வந்துட்டு எந்த ஒரு நம்மளோட கேபிட்டலையோ அல்லது மார்ஜினோ எதுவுமே யூஸ் பண்ணாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி அது கீழே தான் இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பெண்டிங் ஆர்டரில் 4 டைப் இருக்குது. பை ஸ்டாப், செல் ஸ்டாப்பு, பை லிமிட், செல் லிமிட், அதுக்கப்புறம் வந்து பை ஸ்டாப் லிமிட், செல் ஸ்டாப் லிமிட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். இப்போது பை ஸ்டாப்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ பை ஸ்டாப் அப்படின்னா என்ன அப்படின்னா, கரண்ட் ப்ரைஸில் இப்போ 1000 ருபீஸ் மார்க்கெட் ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஃப்யூச்சரில் 1500க்கு மேலே மார்க்கெட் ப்ரைஸ் போகும், அதனால் வந்து நான் 1500ல் என் ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதா வந்து பை ஸ்டாப். இதில் நீங்கள் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு பை ஆனால் தான் ப்ராஃபிட்டு. இன்கேஸ் அது ரிவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ நம்ம பை ஸ்டாப் போட்டோம்னா அதுலேருந்து மார்க்கெட் வந்து பை ஆகணும், அப்போ தான் ப்ராஃபிட். செல் ஸ்டாப் அப்படின்னு என்ன அப்படின்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸில் வந்துட்டு 1000 ருபீஸ் வந்து மார்க்கெட் போயிட்டுருக்கு அப்படின்னா, அது டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி 500க்கு இன்னும் கீழே போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு நம்ம 500ல் நம்ம ஆர்டர் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பெண்டிங் ஆர்டர் போடுறது தான் வந்து செல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து செல் ட்ரெண்டு திருப்பி கன்னியூ ஆகும் அப்படின்ட்டு நான் ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து செல் ஸ்டாப். இந்த செல் ஸ்டாப்லேயும் அதே மாதிரி தான், மார்க்கெட் வந்துட்டு செல் கண்டினியூ ஆகணும். இன்கேஸ் அதை டச் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அது மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் நம்ம அவைலபிள் இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அதனால அந்த மாதிரி சமயங்களில் யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு இந்த பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாமே. இது லிமிட் ஆர்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. அதாவது இப்போ நம்ம பை ஸ்டாப்பு, செல் ஸ்டாப் பார்த்தோம் அப்படின்னோம்னா, அது சேம் ட்ரெண்டில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ரைஸ் தள்ளி வச்சு ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான் வந்து ஸ்டாப் ஆர்டர், அது பை ஸ்டாப், செல் ஸ்டாப் ஆர்டர்னு சொல்லுவோம். அதே வந்து லிமிட் ஆர்டர் அப்படின்னா இதுக்கு அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதாவது வந்து மார்க்கெட் இப்போ வந்து செல் ஆர்டர்னால் செல் வந்து கண்டினியூ ஆகும், திருப்பி வந்து கண்டினியூ ஆகிட்டு ஒரு ப்ரைஸில் நின்றுட்டு அங்கேருந்து திருப்பி மார்க்கெட் வந்து டேர்ன் ஆகுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல டேர்ன் ஆகிற இடத்துல நம்ம வந்து லிமிட் ஆர்டர் போடுறதா வந்துட்டு பை லிமிட், செல் லிமிட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை லிமிட்டை பாருங்கள், கரண்ட் ப்ரைஸில் வந்துட்டு 1000 இருக்குது. அப்போது பை லிமிட்டு நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம், 1500 போகும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நம்ம ஆர்டர் வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டுருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம லிமிட் ஆர்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 500ல் இருக்கும். ஏன்னா 1500 போகும்னு நம்ம டிசைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த 500ல் நம்ம போடுறோம் இல்லைங்களா, மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும், டேர்ன் ஆகும் இந்த பாயிண்டில் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த பாயிண்ட்டு தான் வந்து பை லிமிட்னு சொல்லுவோம். செல் லிமிட்டு அதே மாதிரி பை லிமிட் மாதிரி தான். இப்போ 1000ல் ப்ரைஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ பை ட்ரெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த பை ட்ரெண்ட் கன்டினியூ ஆகி 1500ல் வந்து மார்க்கெட் டேர்ன் ஆகும்னு ப்ரிடிக்ட் பண்ணிவிட்டு அந்த 1500ல் நம்ம வந்துட்டு பெண்டிங் ஆர்டர், அதாவது வந்து
லிமிட் ஆர்டரை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் செல் லிமிட். அதாவது செல் லிமிட்னா கரண்ட் ஆர்டரு, கரண்ட் ட்ரெண்டு வந்து பை. அந்த பையில் இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் ஒரு பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து டேன் ஆகும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். அது வந்துட்டு திருப்பி அந்த நம்ம ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, அந்த டேன் ஆகிற இடம் வந்து திருப்பி 500 கூட போகலாம், 100 கூட போகலாம். அப்போ அந்த டேன் ஆகும், அந்த அந்த ப்ரைஸில் வந்து நம்ம ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் வந்து செல் லிமிட்னு சொல்லுவோம். இதை லைவில் நம்ம பார்க்கும்போது இப்போ நான் சொன்ன ஆர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம ப்ளேஸ் ஆகுது, எப்படி இதாகுதுங்கிறது லைவில் பார்க்கலாம். லைவில் நல்லா புரியும். இப்போ செல் ஸ்டாப் போடுவோம். செல் ஸ்டாப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது செல் ஸ்டாப்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸோட லோயராக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செல் ஸ்டாப் வைக்க முடியும். இதே வந்து பை ஸ்டாப் வைக்கிறீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸோட ஹையாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம செல் ஸ்டாப்போ பை ஸ்டாப்போ வைக்க முடியும். இதுதான் ரூல்ஸ். இப்போ செல் ஸ்டாப்னா என்ன ரூல்ஸ் அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ ஏன் வந்து எடுத்தோன்னு செல் ஸ்டாப் நான் வைக்கிறேன் அப்படின்னா, கரண்ட் ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 60.44 போயிட்டுருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து மேபி கீழே தான் போகும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு கண்டினியூஸாக என்ன திருப்பி கீழே தான் போகுது அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். அப்போ டிசைட் பண்ணும்போது லோயர் தென் கரண்ட் ப்ரைஸ், கரண்ட்டில் என்ன போயிட்டுருக்கோ அதோட கம்மியான ப்ரைஸை வச்சுட்டு அதில் நம்ம செல் ஸ்டாப் வைக்கிறோம். அதாவது என்ன இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, மார்க்கெட் கீழே போகும்போது இந்த ப்ரைஸில் வந்துட்டு ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணுறோம். மேபி இந்த ப்ரைஸ் வந்துட்டு இப்போ வரலாம், இல்லை வந்துட்டு இன்னும் 2 நாள் கழிச்சு கூட வரலாம். நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால இதை டைம் சேவ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பெண்டிங் ஆர்டர் வச்சுட்டு பெண்டிங் ஆர்டர்லேயே வந்துட்டு டேக் ப்ராஃபிட்டு, ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். திருப்பி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ 2-3 விஷயம் இருந்திருக்கும். ஒன்றா அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ப்ராஃபிட்டில் கட் ஆகிருக்கலாம், இல்லை லாஸில் கட் ஆகிருக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா இது எதுவுமே நடக்கலைன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகி இந்த ப்ரைஸில் வந்துட்டு அது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் நடந்துட்டு இருக்கும். அதாவது ஆர்டர் போட்டால் 2 விஷயம் தெரியும். அதாவது என்ன அப்படின்னா, ஒன்றா அந்த ப்ரைஸில் வந்துருச்சுன்னா ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நீங்கள் உங்களோட இன்வால்மெண்ட் இல்லாமையே அந்த ஆர்டர் பிளேஸ் ஆகிறதும், அதே மாதிரி வந்துட்டு ப்ராஃபிட்டில் கட் ஆகிறது, லாஸில் கட் ஆகிறது எல்லாமே டிஃபால்ட்டாக அதுவே பண்ணிடுவோம். அதுக்கு தான் இந்த பெண்டிங் ஆர்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் லேட் நைட்டில் ட்ரேட் பண்ணிட்டு அதை பெண்டிங் ஆர்டர் போட்டு நீங்கள் தூங்கிட்டு மார்னிங் எந்திரிச்சு அப்படின்னா ப்ரைஸ் எப்படி இருக்குது, எங்கே போயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த சமயத்தில் நம்ம வீடியோக்கு வந்து நம்ம அந்த ஆர்டர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆர்டர் போட்டுருக்கணுங்கிற அந்த பேர்டன் நம்மளுக்கு இருக்காது. இந்த மாதிரி ஆர்டர் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவே எக்ஸிக்யூட் ஆகி இன்கேஸ் டேக் ப்ராஃபிட், ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே க்ளோஸ் ஆகிக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அது இப்போ ஸ்டாப் லாஸ்னா என்னங்கிறத பார்த்துக்குவோம். அதாவது 5800 ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். இது வந்து செல் ஸ்டாப். அதாவது இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல் ஸ்டாப்னா இங்கே விழுந்திருக்கு தெரியுதுங்களா, 5800 வந்துட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னா, செல் ஸ்டாப் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்டு கீழே போகும்போது நம்ம ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணுறோம். அதாவது இந்த ப்ரைஸில் வந்துச்சு அப்படின்னா செல் ஆக்டிவேட் ஆகணும், அதாவது செல் ஆர்டர் வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற கான்செப்ட் தான் வந்து செல் லிமிட். இதே வந்து பை லிமிட் போடுறோம் பாருங்கள். இது வந்து கிரேட்டர் தென் கரண்ட் ப்ரைஸ், அதாவது கரண்ட் ப்ரைஸை விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னு இங்கே வச்சுக்கலாம். அப்படின்னா 62.38 வச்சுக்கலாம். 62.38 அதாவது பெண்டிங் ஆர்டர். பெண்டிங் ஆர்டரில் நான் வந்து பை ஸ்டாப் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். $62.53 இப்போ பை ஸ்டாப் ஆக்டிவேட் ஆகும் பாருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா,
இந்த ப்ரைஸ் வரும்போது ஒரு பை ஆர்டர் வந்து நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். அது உங்களோட நம்ம இன்டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து அந்த டைமுக்கு ஆர்டர் போடணும், அதை வந்து வாட்ச் பண்ணுங்கிறதுல இல்லை. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்க போயிட்டோம்னா இதுவே ஆக்டிவேட் ஆகிக்கும். அதுக்காக தான் அது. ஏன்னா இந்த ப்ரைஸ் வந்து இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், இல்லை வந்துட்டு அடுத்த வாரம் கூட வரலாம், இல்லை அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் கூட வரலாம். அந்த மார்க்கெட் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா அந்த சமயத்தில் நம்ம வந்து டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஆர்டர் போட முடியாது, அந்த ப்ரைஸ் கிடைக்காது. இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணும். இது வந்து இப்போ வந்து செல் ஸ்டாப்னா என்ன, பை ஸ்டாப்னா என்னங்கிறது தெரியும். இப்போ பை லிமிட், செல் லிமிட் அப்படின்னா என்னங்கிறத சொல்கிறேன். பை லிமிட்னா நம்ம முதல்ல பார்த்தோம். அதாவது வந்து மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு கீழே, அதாவது வந்து மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து கீழே போகிற மாதிரி ட்ரெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு. அப்போ டவுனில் போயிட்டு திருப்பி வந்து அது எகைன் பை ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா எந்த இடத்துல அந்த பை வந்து ஆக்டிவேட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து பை லிமிட். அதாவது வந்து மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து செல் மார்க்கெட். இப்போ வந்து நான் பை லிமிட் போட்டு காட்டுறேன். இந்த ஆர்டர் வந்து பை லிமிட் போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி செல் லிமிட்டும் நான் போடுறேன், அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ பை லிமிட், அதாவது இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட் இப்போ ஓவராலாக வந்து டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பை லிமிட் போடலாம். பெண்டிங் ஆர்டர், பை லிமிட் வந்துட்டு 5759 வைக்கிறேன் நான். 5759. இது வந்து பை லிமிட் வைக்கிறேன். புரிஞ்சுங்களா? இப்போ வந்து பை லிமிட் விழுந்திருக்கு. பை லிமிட் அதாவது என்ன அப்படின்னா 57, அதாவது நான் லாஸ்ட் டைம் பார்த்து வந்து செல் ஸ்டாப் போட்டிருந்தோம். அப்போ அந்த ஆர்டர் அந்த இடத்துல வந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பை ஆர்டர் ஆக்டிவேட் ஆகும், சாரி செல் ஆர்டர் வந்து ஆக்டிவேட் ஆகும் செல் ஸ்டாப்பில். பை லிமிட் வச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் பை ஆர்டர் ஒன்று வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதுதான் கான்செப்டுங்க. அடுத்தது வந்து செல் லிமிட் போட்டு காட்டுறேன். செல் லிமிட்னா எங்கே வைக்கலாம் அப்படின்னா ஒரு 6159க்கு வைப்போம். 6159 இது வந்து செல் லிமிட். இங்கே செல் லிமிட் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா 4 ஆர்டர் நான் போட்டு கட்டிட்டேன். ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு, அதாவது பை லிமிட் அப்படின்னா என்ன நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டாக இருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு கீழே எவ்வளோ கீழே போய் அந்த இடத்துல வந்து மார்க்கெட்டு திருப்பி வந்து ரைஸ் ஆகி பை மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுன்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா பை லிமிட் நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி மார்க்கெட் மேலே அப் ட்ரெண்ட் ஆகி போயிருக்கும், இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம செல்லு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு நம்ம போடக்கூடிய ஒரு ஆர்டர் தான் வந்து செல் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம். இது மேலே டச் ஆனோன்னு செல், அதாவது வந்து செல் ஆர்டர் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். அதாவது வந்து பை லிமிட் அப்படின்னா மார்க்கெட் பை ஆர்டர் டச் பண்ணிட்டு ஆர்டர் வந்து மேலே போகணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி செல் லிமிட் அப்படிங்கிறது வந்துட்டு அந்த ஆர்டர் அந்த ப்ரைஸை டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து செல் ஆகணும், அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட். அதாவது வந்து திருப்பி டவுன் ஆகணும். இந்த பை லிமிட் செல் லிமிட்டுக்கு அப்போ இது வந்து லைவாக காட்டியிருக்கேன். தியரட்டிக்கலாக அந்த இதில் நம்ம இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அது அந்த அதை திருப்பி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு இருக்குது, பை லிமிட் ஸ்டாப், செல் லிமிட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதையும் போட்டு இப்போ சொன்னோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். சரி, அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இதை மட்டும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்துட்டு பை ஸ்டாப் லிமிட்டு செல் ஸ்டாப் லிமிட்டையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த 4 ஆர்டர் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, ஏன்னா அதையும் சொல்லணும்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை, புதுசாக அதை வந்து வாட்ச் பண்ணணும்னு வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.